ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கலாத்தியர் 4 அதிகாரம் 5 In English, Galatians chapter 4 verse 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Dear children of God, today we remember the birth of our Lord Jesus Christ all over the world. It's a unique day that everyone has to remember the birth of our Lord Jesus Christ. We wish you all a Merry Christmas. Dear children of God, it is the plan of God that our Lord Jesus Christ should born in this world for the remission of all our sins. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பாவங்களின் கழுவுதலுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். அவர் ஸ்திரீனிடத்தில் பிறக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். It was the plan of God that Jesus has to be born of a woman and under the law, so that everyone who are born of a woman will be forgiven of their sins, and everyone who had trespassed the law of God will be also forgiven. We will be called the children of God. That's a great privilege. People with sin can't enter the kingdom of God, can't enter the heaven. We need to be cleansed of all our sins, from all our iniquities, from all our trespasses and transgressions. That is the reason our Lord Jesus Christ was born in this world. If you have not received Jesus as your Lord and God, it is the time that you should understand the purpose of the birth of our Lord Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னவென்று நீங்கள் அறியாமல் இருக்கலாம். அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவராக நீங்கள் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக உங்களுக்கு பாவத்தினின்று விடுதலை உண்டு. நீங்கள் மோட்சம் செல்லும்படிக்கு அவர் வழியை திறக்கிறார். He opens the way for us to enter into heaven and to be with the Lord. So this is the important day for you to remember the birth of our Lord Jesus Christ and accept Him and follow Him. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படிக்கு இப்பொழுதும் எங்களோடு நீர் பேசின தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிந்து உமக்கென்று சாட்சிகளாய் வாழ உதவி செய்திடணும். உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய பிள்ளைகளாக மாறவும் கர்த்தாவே உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.